ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35:10. எந்த ஒரு மனிதன் கர்த்தரால் மீட்கப்படுகிறானோ, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் மீட்கப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்களாம். சீயோன் என்பது ஆண்டவருடைய சமூகம். அந்த இடத்துக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி, எப்போவுமே இருக்கின்ற மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதே வசனம்தான் ஏசாயா 51:11 பார்த்தீங்கன்னா இதே வசனம் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் போடப்பட்டிருக்குது. வாசிக்கிறேன் பாருங்க. அங்கேயும் அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்ட முதல்ல என்ன பட்டிருக்குது? முந்தைய வசனம் பாருங்க. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ என்று சொல்லிட்டு, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வரும்போது செங்கடலை மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணி அவர்கள் அந்த வழியாக மீட்கப்பட்டாங்க இல்லையா? அதுபோல அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அப்படி கடல் வழியாக நடந்து போனவங்க அவங்க எவ்வளோ களித்து பாடினாங்கன்னு யாத்ராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யாத்ராகமத்தில் மோசேயும் ஆரோனும் மீரியாமும் புகழ்ந்து பாடிய பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அந்த 15ஆம் அதிகாரத்தில் அவங்க பாட்டு பாடுறாங்க, களிப்புடன் பாட்டு பாடுறாங்க, மிகுந்த சந்தோஷத்தோடு அவங்க பாடுறத நம்ம பார்க்குறோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டுன்னு சொல்லி அருமையாக அதில் தம்புரு வாஸ்து நடனமாடி மீரியாமும் ஆரோனின் சகோதரியாக மீரியாமும் பாடுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி அதே தான் இங்கே குறிப்பிட்டிருக்குது. அப்படியே கர்த்தரால் எந்த ஒரு மனிதன் மீட்கப்படுகிறானோ அவன் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வர்றார்கள். ஒரு எதிரியிடமிருந்து மீட்கப்பட்டு அசாதாரணமான பெரிய அதிசயமான காரியம் இல்லையா? கடல் தண்ணீரை வற்றி போக பண்ணி 2 பக்கமும் மதிலா நின்னது, வெட்டாந்தரை உண்டானது, அதன் வழியாக அவர்கள் கடந்து போன போது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுபோல பாவத்தின் ஆழத்தில் நாம் இருந்தாலும், மூழ்கி கிடந்தாலும், நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி அவர் என்ன பண்ணுறார்? நம்மை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது நம்ம எப்படி பாடணும் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 35:10 ஏசாயா 51:11 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தான் உதாரணம் இதை பற்றி சொல்லியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:19 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதிசயமாய் நம்மை நடத்துகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பாடல் வழியாக அவரை துதித்து பாடுகிறவர்களாக காணப்படணும். குற்றமில்லாத 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? ஆனந்த களிப்புடன் பாடி அவரை துதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஏனோ தானோவென்று நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது. எனவே பிரியமானவர்களே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நம் மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அடைய ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவன் நித்திய புயங்களுன் ஆதாரமே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி ஆண்டவரே சீயோனுக்கு வருவார்கள். உடைய சமூகத்துக்கு வருவோம் ஆண்டவரே. உடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட்ட நாங்கள் எப்பொழுதும் உம்மை பாடி
பாடி துதிக்கின்ற மக்களாய் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு மீட்பின் சந்தோஷத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தந்து அனுபவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். ஆபகுக் 1:16 பின்பகுதி. இன்றைய கேள்வி: நீ எதை எழுதி அதை யார் என்ன செய்யும்படி எதில் எப்படி வரை என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எதை எழுதி அதை யார் என்ன செய்யும்படி எதில் எப்படி வரை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.